அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் 4 வருகிறது தேர்தல் முடிவு. மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் வருகிறது விடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் எப்படி அமைய போகிறது, ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். புதன், சுக்கிரன், சந்திரன் என கிரகநிலைகள்ல மாறுதலும் பயிற்சியும் நடைபெறுகிறது. பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த ஜூன் மாதத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. மேலும் குறிப்பாக மிக முக்கியமாக பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேச ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க உங்களது உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை மங்களக்காரகன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. திட்டமிட்டு சரியான வகையில் துல்லியமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார். அதே போன்று புதன் ஜூன் மாதம் 9ஆம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் கடகராசிக்குள் நுழைய போகிறாருங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் 13ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிஷப ராசியிலும் 13ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் ரிஷப ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று பார்க்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று கும்ப ராசியில் வீற்றிருக்கிறார். குரு மிக வலுவாக ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். குருவின் அமைப்பில் மாற்றமில்லை. ராகு கேதுவின் அமைப்பிலும் மாற்றமில்லை. ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் வீற்றிருக்கின்றனர். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். மொத்தமாக 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. 2.5 நாட்கள் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார். அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வீற்றிருக்கிறார். சுக்கிரன் மாதத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று ரிஷபராசியிலும் வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று 9ஆம் தேதி முதல் மிதுன ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியும் எதிர்காலமும் அமைவதற்கான யோகம் உண்டு. மட்டுமல்லாது இந்தியாவின் தேர்தல் முடிவும் ஜூன் 4 அன்று வெளியாகிறது. ஜூன் மாதத்தில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் இதுவரை நமது இந்திய தேசத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலைவாசி அன்றாடம் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது. ஜூன் 4 பிறகு ஆளுகின்ற கட்சி ஆட்சி அமைத்தாலும் எதிர்கட்சி ஆட்சி அமைத்தாலும் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்லிவிடலாம். எனவேதான் சிந்தித்து உழைத்தால் நமது வாழ்வில் விடிவல் பிறக்கும் ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது, நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வளங்களை எப்படி சரிவர பயன்படுத்துவது என்று சிந்தித்தால் மட்டும்தான் உயர முடியும். சமயம் முதலீடு செய்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திடலாம் என்று நினைத்து மாட்டு பண்ணை வைக்கலாம் என்று ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நேரமோ அல்லது விதியோ எது சரியில்லையோ என்று தெரியாது. ஆனால் இதுவரை எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம மாட்டு பண்ணை ஆரம்பித்ததற்கு பிறகு கோமாரி நோய் உட்பட பல பாதிப்புகள் ஏற்பட்டு அதிலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவேதான் சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த தருணத்தில் நாம் எதை எடுத்தாலும் சறுக்கல்களை சந்திக்கிறோமே, வீழ்ச்சியை சந்திக்கிறோமே என்று ஆதங்கப்பட்டால் மட்டும் பத்தாது. அதனுடன் சேர்த்து நாம் எப்படி வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன. எனவே நம்மளிடம் இருக்கக்கூடிய அறிவாற்றலை சிந்திக்க வேண்டும். உதாரணமாக மாட்டுப்பண்ணை அமைத்தாலும் இது போன்ற நோய் தாக்குதல் காரணமாக மாடுகளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும், அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது, என்னென்ன தடுப்பு வழிகள் உள்ளன என்பதை சிந்தித்து செயல்படுத்தும் போது
நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மட்டுமல்லாது பெரும்பாலும் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று பலருடைய இருக்கும். அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய ரூபாயின் மதிப்பும் இந்த நாட்டின் மதிப்பும் தான். காரணத்திற்கு ஒருவர் அமெரிக்கா சென்று வேலை பார்க்கிறார் என்றால் இங்கு அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் 2000 3000 இவ்வளவுதான் இருக்கும் அந்த நாட்டின் மதிப்பில். ஆனால் அவற்றை நம்ம நாட்டிற்கு மாற்றும் போது குறைந்தது 2.5 லட்சத்திற்கு மேல் மாத வருவாயாக வருகிறது. இதே வளைகுடாவாக உள்ள கத்தார் போன்ற நாடுகளில் சென்று பணியாற்றும் போது 1000 ரூபாய் தான் அந்த நாட்டின் மதிப்பாக இருக்கும். அதாவது அந்த நாட்டின் மதிப்பில் 1500 டினாராக தான் இருக்கும். ஆனால் அவற்றை நம்ம நாட்டின் மதிப்பில் கணக்கிடும் போது 4 லட்சம் 5 லட்சத்திற்கு மேல் கிடைக்கிறது. எனவேதான் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கு வருகிறது. அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும். என்றால் சுதந்திரம் அடையும் போது இந்திய ரூபாயின் மதிப்பும் டாலருக்கு நிகரான மதிப்பும் ஏறத்தாழ சமம் அல்லது ஒரு 1-2-3 ரூபாய் கூட இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தற்போது அது 80 மடங்குக்கு மேல் சென்று விட்டது. நீ வரும் காலங்களிலும் அவை குறையும் என்று எதிர்பார்ப்பதும் கடினம்தான். இவைதான் இந்த தருணத்தில் உலகளாவிய சந்தையின் நுணுக்கமும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலனும் வளர்ச்சியும் ஜூன் மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் சிந்தனையும் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்றுத்தரும் என்பதில் சரியாக செயல்பட்டாலே போதும். மற்றபடி அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். கிரகநிலைகள்ல மேசராசியில் வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிட்டும். விவசாயம் சார்ந்த புதிய நிலம் வாங்குதல், நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது அவையும் சாத்தியக்கூறுகளாக கூடிய யோகம் உண்டு. பெரும்பாலும் செவ்வாய் மங்களகாரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு. சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைத்தல் போன்ற அனைத்தும் கிடைக்கும். உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவில் பலன் கிட்டுவதற்கான யோகம் உண்டு. புதனும் மிதுன ராசியில் 9ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார். வித்யா காரகன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் சிந்தித்து அனைத்து விதமான பணிகளையும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வழிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. சந்திர அஷ்டம தினங்கள்ல மட்டும் மிக முக்கியமான பணிகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய யோகம் உண்டு. சூரியன் பிற்பகுதியில் ரிஷபராசியிலும் 15ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கிறார். சூரியனுக்கு அதிநட்பு ராசியாக புதன் பார்க்கப்படுகிறார். எனவே புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல் வெகுவளவில் குறையும். ஆரோக்கிய தொல்லைகளும் பல மடங்கு குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள்ல நல்ல வெற்றி கிட்டுங்க. பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நீயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றங்களை செய்யலாம். இந்த கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமைவதால் இந்த தருணத்தை தவற விட்டு விடாதீர்கள். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வெகுவளவில் சிரமம் குறைகிறது. ஆட்சி பலம் பெற்று தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்திலும் சிறப்பாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜூன் மாதம் முழுவதும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் குரு. 2இல் அமர்ந்து 6, 8, 10 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையில ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான யோகம் உருவாகும். சிந்தித்து செயல்படும் போது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து குடும்ப ஒற்றுமை உட்பட பல விஷயங்களை மிக
மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். முடியாத காரியத்தை கூட கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் முடித்து காட்டக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் முடிவதற்குள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் 15ஆம் தேதி வரை ஸ்தானத்திலும் அதற்கு பிறகு 3இல் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் ராஜயோகாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்திற்கு வருவது முன்னேற்றத்தை இட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரியங்களை தகர்த்தெறியக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் அலைச்சல் இல்லாமல் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சுக்கிரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று மாதத்தின் முற்பகுதியில் 13ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். எனவே கலைத்துறையில அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது அரசியல் துறையில் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. லாபஸ்தானத்தில் சனி பகவான் மிக வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றம் உண்டாகும். நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வது, நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பது என பல நன்மைகளை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்தில் முடிவதற்குள் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்றே சொல்லிவிடலாம். பல்வேறு வகையில உத்தியோக ரீதியான பல நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. தொழில்துறையில் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. தொழில் ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் காரிய வெற்றி உண்டு. ராகு மற்றும் கேது வலுவாக சஞ்சரிக்கின்றனர். மோட்சக்காரகரான கேது உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சிந்தனைகளையும் மாற்றங்களையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். விரயத்தை ஏற்படுத்தினாலும் ராகுவால் சுப விரயங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். வித்யாகராக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெறுவதால் கல்வியில் நினைத்ததை விட உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மேசராசிக்காரர்களுக்கு பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் நிதானமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டும். அடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான செயலிலும் ஈடுபடக்கூடாது. தாமதத்தை சந்தித்தாலும் அவற்றில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு என்பதை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். மங்களகரமான பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கும். சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார். இந்த ஜூன் மாதத்தில் மேசராசிக்காரர்கள் சிந்தித்து உழைத்தால் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக ஜூன் மாதத்தை மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சிந்தித்து செயல்பட்டு நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜூன் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு